செக்யூர் கம்யூனிகேஷன், குவாண்டம் என்கிரிப்ஷன், பாதுகாப்பான தகவல் பரிமாற்றம், ரகசிய குறியாக்கம். வணக்கம், நான் சௌமியா. அண்ட் குவாண்டம் என்கிரிப்ஷன், அதாவது இதுவரைக்கும் தகவல் பரிமாற்றத்தில் குறிப்பாக பாதுகாப்பு நலன் கருதி தகவலை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கலாம் பெறுநருக்கு என்ற அளவில் இதுவரை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பிட்ஸை ரகசிய குறியீட்டின் மூலமாக அனுப்பப்பட்டிருப்போம். ஆனால் இந்த விஷயத்தில் இந்த குவாண்டம் என்கிரிப்ஷனில் என்ன செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது ஃபோட்டான் ஒளித்துகள்கள் மூலமாக தகவலை ரகசிய குறியீட்டாக மாற்றி அனுப்புகின்றனர். இந்த போலரைசேஷன் எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, லேசர் மூலமாக அந்த ஃபோட்டான் ஒளித்துகள்கள் உருவாக்கப்பட்டு அந்த ஃபோட்டான் ஒளித்துகள்கள் ஒவ்வொரு துகளுமே ஒவ்வொரு பிட்டையும் எடுத்து செல்லக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். இப்போது இதில் இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அனுப்புனர் போலரைசேஷன் பயன்படுத்தி தன்னுடைய குறியீட்டை பெறுநருக்கு அனுப்பிவிடுவாங்க. இந்த பெறுநர் தனக்கு ஒரு குறியாக்கம் கிடைத்திருக்கும், ரகசிய குறியாக்கம். அது தான் சரிவர வந்திருக்கா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ண முடியும். நடுவில் யாரேனும் நபர் அந்த தகவலை திருடி அதை படித்து அதை மாற்றம் ஏற்படுத்தி மாற்றப்பட்ட ஒரு கருத்தை ஒரு பெறுநருக்கு அனுப்பக்கூடிய எம்மாதிரியான விஷயத்தையும் அந்த நபரால் செய்ய முடியும். அப்போது நடுவில் அந்த தகவலை களவாடக்கூடிய ஒரு நபர், அந்த நபரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன மாதிரியான விஷயமா இருக்கும் அப்படின்னா, இதில் அந்த ஃபோட்டான் ஒளித்துகள்களில் மாற்றம் கட்டாயம் ஏற்படும். அப்போ மாற்றம் ஏற்படுற காரணத்தினால அந்த அனுப்புனர் பெறுநருக்கு அனுப்பக்கூடிய ஒரு செய்தி, அந்த செய்தியில் சரிவர அவர்களால் படிக்க முடியாது. காரணம், அது மொத்தமாக போலரைசேஷன் செய்யப்படும். இந்த போலரைசேஷன் பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன விஷயம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ரெக்டிலினியர் அப்படிங்கிறது ஆடர் சிம்பலில் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஹரிசாண்டல். அப்புறம் ஹரிசாண்டல் அப்படின்னா ஒரு கிடைமட்டமாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அது 0 அப்படின்னும், செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அதை 1 பிட் அப்படின்னும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அடுத்து இதில் டயகனலில் பிட்ஸ் கொண்டதாக இருக்கும். இந்த டயகனலில் +45 டிகிரியில் இருக்கிறது 0ஆகவும், -45 டிகிரி ரேஞ்சில் இருக்கிறது 1 ஆகவும் கருதப்படும். அப்போ இந்த போலரைசேஷன் பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, அதை ஃபோட்டான் ஒளித்துகள்களை மாற்றத்தை ஏற்படுத்தணும். நடுவில் அந்த தகவலை அவர்கள் பெற முயற்சிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த போலரைசேஷனே மொத்தமாக மாறும். அதாவது அந்த ரெக்டிலினியராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மாறாக டயகனலாக மாறலாம், அல்லது டயகனலாக இருக்கக்கூடிய ஒன்றை ரெக்டிலினியரில் ஒரு ஹரிசாண்டலாகவோ அல்லது வெர்டிக்கல் டைரக்ஷன்லேயோ மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமா மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதனால தான் அந்த போலரைசேஷனில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அடிப்படையாக கொண்டு பெறுநர் தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல், இப்போ அவர்கள் ஒரு தகவல் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அது சரிவர தான் வந்திருக்கா அப்படிங்கிறத அவங்க தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இந்த ரெக்டிலினியர் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஆடர் சிம்பல், அப்புறம் இந்த டயகனலுக்கு மல்டிப்ளையர் சிம்பிள் பயன்படுத்துவாங்க. இப்போது ப்ளஸ் மல்டிப்ளையர், அப்புறம் 2 மல்டிப்ளையர், அப்புறம் ஒரு ஆடர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. அதை அவங்க ரிவர்ஸ் டைரெக்ஷனில் பெறாங்க அப்படின்னா, அப்போது அதில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதும், அந்த தகவல் தனக்கு பாதுகாப்பாக கிடைக்கப்படவில்லை அப்படிங்கிறத அந்த நபரால் உறுதி செய்து கொள்ள முடியும். அப்போது தகவல் பாதுகாப்புக்காக அந்த நபர் பல்வேறு விஷயங்களை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அமையும். இதில் இன்னுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எந்த ஒரு குவாண்டம் கணினியாலையுமே இந்த தகவலை உடைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இதில் நோ க்ளோனிங் தியரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க நான் க்ளோனிங் தியரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிற காரணத்தினால இதை எந்த ஒரு காரணத்தினாலையும் எந்த ஒரு நேரத்துலையும் இந்த தகவலை மற்ற நபர்கள் பெற முடியாது. அப்படி அவர்கள் திருடினாலுமே அந்த ரகசிய குறியீட்டை அவர்களால் சரிவர உடைக்கிறதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறதும் சொல்லப்படுகின்றது. அதாவது அவர்கள் அந்த தகவலை சேமித்து வேணால் வைத்துக்கொள்ளலாமே தவிர அதை என்ன இருக்குது அப்படிங்கிறத அவர்கள் எக்காரணம் கொண்டும் அதை பார்த்து படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த குவாண்டம் என்கிரிப்ஷன் தொடர்பான விஷயத்தில், இந்த குவாண்டம் என்கிரிப்ஷனில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோன்னா, அதை நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் விரிவாக நம்ம இந்த குவாண்டம் என்கிரிப்ஷனில் பாதுகாப்பு
அதாவது தகவல் பரிமாற்றத்தில் பாதுகாப்பு ரகசிய குறியீட்டை வந்து உருவாக்குவதற்காகவும் இதை மேம்படுத்துவதற்காகவும் இதை சரிவர பராமரிக்க இவர்கள் என்னென்ன தொழில்நுட்பத்தை வந்து இதற்கு பின்னால் வந்து பயன்படுத்துகின்றனர். இந்த லேசர் மூலமாக இந்த ஃபோட்டான் துகள்கள் எப்படி வந்து தகவலை வந்து எடுத்து செல்லப்படுகின்றது, இது எந்த வகையில் வந்து உருவாக்கப்படுகின்றது, இந்த ஒளித்துக்கள் எந்த வேகத்தில் வந்து இந்த தகவல்களை வந்து எடுத்து செல்லப்படும், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை நாம் அடுத்தடுத்த காணொலிகளில் விரிவாக பார்ப்போம். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.